இங்க வந்த உடனே எல்லாம் அப்பிரதிஷ்டையா ஆமா எல்லாருமே வராங்க. ஆமா இப்படி பிரதிஷ்டை எல்லாமே அப்பிரதிஷ்டையா ஆமா. வர்றதுக்கான காரணம்? இறைவன் வந்து நீங்க பாக்குறது பின்ரூபம் தான் பாக்குறீங்க. சூரிய நாடி அப்போ இந்த பக்கத்துல இருக்கு. ம். அவருடைய ம். சூரிய நாடியை வச்சுதான் வலம் வர்றது. ம். இங்க ஆன்டி கிளாக் வைஸா இருக்கும். ஏன்னா அவர் பின்புறம் தானே. அப்ப சூரிய நாடி எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் எதிர்கையில தான் இருக்கும். அப்போ அது பாத்தீங்கன்னா எதிர்பக்கத்துல அவருடைய சூரிய நாடிக்கு அந்த பக்கத்துல நேரடியா பாத்தீங்கன்னா ஒரு செவி இருக்கும். இந்த செவி ஆண் செவி. அது சூரியனுடைய தன்மையுடையது. அதே இடது பக்கம் வலது பக்கத்துல ஆண் செவியும் இடது பக்கத்துல பெண் செவியும் இருக்கும். பாருங்க, அதனாலதான் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். 7 முறை உன்னுடைய 7 சக்கரா இருக்கு. அதனால நீங்க 7 முறை சுத்துறீங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த காதுல சொல்ற விஷயங்கள் சொல்லுங்களேன். ரொம்ப விசேஷமானது. உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த செவியில சொல்லுங்க. மேல அந்த ஷம்பாலாக்கு மேல பாத்தீங்கன்னா 114 கலசம் இருக்கு. இந்த அதிர்வு ஃபுல்லா பிரபஞ்சத்துல போய் ஒலிக்கும். நீங்க என்ன சொல்ல போறீங்க? எல்லாம் என்ன கேட்பீங்க? கார் வேணும், பங்களா வேணும், சந்தோஷம் வேணும், ஆனந்தம் வேணும். ஒண்ணுமே இல்லை. சந்தோஷம் வேணும், ஆனந்தம் வேணும், ஆரோக்கியம் வேணும். இந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லலாம். இங்க வந்தவங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுத்ததுக்கு அந்த மகா சக்திக்கு நன்றி. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த வெள்ள உருவம். அதனாலதான் மகா சக்தி. நீ எதுவா நினைக்கிறீங்களோ அந்த உருவம் அதுவா மாறும். அதனால அந்த செவியில போய் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க. அந்த 114 கலசம் வழியா பிரபஞ்சத்துல போய் ஒலிக்கும். எல்லாருக்குமே 114 கலசம் சொல்றாரு இல்லைங்களா? அந்த 114மே மேக்னெட்டிக் கலசமா இருக்குது. ஏன்னா எல்லா கோயில்லயும் பாத்தீங்கன்னா கலசம்ன்றது ஒரு பெருசா ஒண்ணு இருக்கும். அப்புறம் அங்க ஒரு 3 4 அப்படிதான் இருக்கும். ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுத்தி மொத்தமே ஷாம்பாலா மேல மொத்தம் கலசம் தான். அந்த கலசம் மேல இருக்க கலசம் பாத்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி, ஹைட் 6 அடி. ஃபுல்லாவே அது உங்களுக்குள்ள முச்சதுரம். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம். முச்சதுரத்து எழுந்த மூளைச்சுடர் அச்சதுரத்து இடம்பெற ஓடி கைச்சதுரத்து கடந்து ஒளி பெற அச்சதுரத்தில் நின்றால் தானே. அந்த முக்கோணத்துக்குள்ள நீ நின்னால் தானே சொல்றது எது? திருமந்திரம். அப்ப என்ன பண்ண நீங்க உங்களுக்குள்ள இருக்க அந்த முச்சதுரத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும். எல்லாமே உங்களை நீங்க எங்க போய் அலைய வேண்டாம். ஓடி ஓடி நீங்க இதே பண்ண வேண்டாம். உட்கார இடத்துல கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்றாயிரு, ஒன்றிலிரு, ஒன்றோடு ஒன்றிரு, ஒன்றே ஒன்றானால் அதுவே நன்று. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.